ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி மார்னிங் 6:30க்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்துட்டு கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெர்மினல் 1 அங்கே தான் வந்துட்டு இண்டிகோவில் தான் போகிறோம். ஸோ டெர்மினல் 1க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் டொமஸ்டிக் டெர்மினலுக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு எல்லாமே வந்துட்டு போர்டிங் பாஸில் எடுத்து செக்இன்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் இது எடுக்கிறோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட் 1 கொடுத்துருக்காங்க, ஜோன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துவிட்டோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறதுக்காக போகிறோம். கேட் நம்பர் 1க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கேட் 1க்கு வந்தாச்சு. அண்ட் காலேருந்து யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அம்மா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா KFC, அப்புறம் இட்லி, பொங்கல், தோசை, மோமோஸ், வாவ் மோமோஸ் இருக்குது, நிறையவே இருந்துச்சு. காஃபி எல்லாமே இருந்துச்சு. அம்மா பொங்கல் சாப்பிட்டாங்க. பசங்களுக்குலாம் எதுவுமே பெருசாக பசிக்கலைன்ட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு வாக் போயிருந்தேன். அப்புறம் டோனட் பார்த்தோம், க்ரீமி டோனட்ஸ் பார்த்ததும் டோனட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ டோனட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு வாக் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு காஃபி குடித்தேன். அம்மா பொங்கல் சாப்பிட்டாங்க, அப்பாவும் ஒரு காஃபி குடித்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய ஃப்ளைட்டு வந்தாச்சு. நாங்கள் அதுக்காக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ளைட்குள்ளே ஏறத்துக்கு தான் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷலோ என்னவோ தெரியல, கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஸ்மால் ஒரு ஹேம்பர் பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொமக்ரான் ஜூஸ், அப்புறம் அந்த சால்டட் நட்ஸ், அப்புறம் 2-3 குக்கீஸ், ப்ளஸ் இன்னும் ஏதோ ஒரு சாக்லேட் வேறு இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க 2 பேருமே. ஆக்சுவலி இது என் பையன், நானும் அவனும் ஒன்றா உட்காந்துட்ருக்கோம். என்னோடய தம்பி பொண்ணு வந்துட்டு தனியாக உட்காந்துட்ருக்கா. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு கொடுத்தாங்க. அது பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. என்னமோ வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லா குழந்தைக்குமே கொடுத்தாங்க, இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தையுமே கொடுத்தாங்க. மேபி ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னன்னு தெரியல. நாங்கள் எதுவுமே வந்துட்டு ஆர்டர் பண்ணலை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு ரீச் ஆயாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு சின்னது தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸி, அது ஒரு ஒன் வே மாதிரி தான், ஈஸியாக போயிடலாம். ஸோ வந்து ஒரு ஃப்ளைட் வந்துட்டு நாங்கள் வந்த ஃப்ளைட்டே திருப்பியும் சென்னைக்கு போகும் ஆக்சுவலி, அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் தான் அது. ஸோ ஆமாம் பாருங்கள், இப்போது நாங்கள் வந்தாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்ருக்கோம். வெளியில் போயிட்டு நாங்கள் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்களோட போகிறோம். ஆக்சுவலி கோயம்புத்தூருமே கொஞ்சம் வெயில் தாங்க, சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்பலாம் பெருசாக கூலிங்கெல்லாம் இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டான கிராண்ட் மவுண்ட் கோகோ லகான் அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 20 minutes கிட்ட ஆச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு பயங்கர பசி வேறு. பார்த்திங்களா, இதுதான் கிரேட் மவுண்ட் கோகோ லகான். ஆக்சுவலி இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஆப்போசிட்லேயும் கார் பார்க்கிங்லாம் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு வே. ரொம்பவே ஆக்சுவலி வெயிலே தெரியலங்க. வெயில் அடிக்குது, பட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி சுற்றி தென்னை மரமாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த காற்று சவுண்டுமே நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு அது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம ரிசப்ஷன் போகிறதுக்காக கீழே இறங்கி இப்போ ரிசப்ஷன் போகிற வழி இதுதான் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னதான், பட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனோடனே எங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் பர்பிள் கலரில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த ரூம் வந்து நம்மளுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி பூல் ஒன்று இருக்குது. அங்கே 2-3 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக கவரப் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு இதில் வந்து பெடல் போட்டிங்லாம் கூட இருக்குது. கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. பாட்ரி இருக்குது இங்கே, அப்புறம் புல்லட் கார்ட் ரைடு இருக்குது, அப்புறமா ரிவர் வாக் கூட இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் ரிசப்ஷன் வந்துட்டு நம்ம ரூமுக்கு போகிறதுக்காக கார்டு வாங்கிட்டு பக்கிக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ வண்டி வந்ததுமே நம்ம அது லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே இந்த ரிசப்ஷன் வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பக்கி வந்தாச்சு. நம்ம ஏறி நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். போயிட்டே இருக்கோம். ரூம் வந்து ரொம்பலாம் வாக்கபிள் தாங்க, ரிசப்ஷன்லேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இது நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் பூல். ஆக்சுவலி இது ப்ரைவேட் பூல் வில்லா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ரெசார்ட் ஆக்சுவலி.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிடுச்சு. ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா 501. அதுதான். இப்போ நம்ம இங்கேருந்து கீழே இறங்கணும். ஆக்சுவலி இந்த ப்ரைவேட் பூலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகணும், ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக கீழே இறங்கி போனால் நம்ம ரூம் வந்துடும். இப்போது நம்ம வந்துட்டு இப்போ அந்த அவங்களே வந்து நம்ம லக்கேஜெலாம் வந்து எடுத்து வச்சுருவாங்க, அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களே. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நான் இறங்கி ரூமை காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறோம். இறங்கிட்டு உள்ளே போகிறோம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வீடியோ வந்துட்டு ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ரூம் நம்பர் 501. இப்போ ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ நல்லா பெரிய ஒரு லிவிங் ரூம் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஒரு சோஃபா வேறு இருந்துச்சு, கவுச்சு, காஃபி டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட்டு. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு இந்த பூல், ப்ரைவேட் பூலு. பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதை பார்த்துட்டு, எப்படா குதிக்கலான்ட்டு. பட் பிஃபோர் நாங்கள் வந்துட்டு லன்ச் முடிக்கிறதுக்காக போகணும். ஸோ ரூமில் போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்காக. மணி 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டை நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணலை. ஸோ நாங்கள் வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோடு முடிச்சுட்டு அங்கேருந்து ரூமுக்கு நாங்கள் வந்துட்டு, அம்மா அப்பாவும் ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டாங்க, நாங்கள் அமுச்சு வச்சிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்துட்டு வாக் பண்ணி அப்படியே பார்த்துட்டே வந்தோம், எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயில் இருக்குங்க ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேயும். பட் நாங்கள் இது பொள்ளாச்சின்றதுனால வெயில் இருக்குது, பட் ஆனால் வெயில் தெரியல. இப்போ சென்னையிலலாம் எப்படின்னா அப்படியே அனல் அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும். ஹால்லேயே ஃபேன் போட்டு உட்கார முடியாது. எனி டைம் ரூமில் ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா சுற்றி தென்னை மரம், ஒரு நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கிறதுனால காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, நிழலாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வெறும் அந்த மரம், அங்கே தென்னை மரத்தில் அந்த கிளை ஆடுது இல்லையா, அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்குது தவிர மற்ற வேறு எதுவுமே. ஸோ சாரிங்க. ஸோ அம்மா திடீர்னு நடுவில் வந்து கூப்பிட்டாங்க, அதனால வாய்ஸ் வந்துட்டு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஸ்விம்மிங் பூல். பசங்க வந்த உடனே ஓடி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு குயிக்காக ஒரு ரூம் டூர் வந்து தனியாக கொடுக்குறேன். ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் கொடுக்குறேன், ரூம் டூரை பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் இப்போ நான் காட்ட போகிறது. இதிலே காட்டிடுறேன். ரெஸ்ட் ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேசின், இது நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு க்ளோசெட் அண்ட் ஷவர் வந்துட்டு ரொம்ப ஷவர் பிளேஸ் வந்து ஷவர் ஏரியா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மேலே ஃபுல்லாக ஓப்பன், பட் ஆனால் அவங்களுக்கு மேலே கிளாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக, நல்லா வெளிச்சமாக, நீட் அண்ட் க்ளீன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே. ஓவரால் இதுதான் அதோட இது. ஸோ பசங்க வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் அதுக்காக போகிறேங்க. தேங்க்யூ, பபாய்.